வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் இந்தியாவினுடைய கீ ஈக்விட்டி பங்கு சந்தைகள் எல்லாமே ஒரு ரெட்டில் முடிந்திருக்கிறது. மெயினாக ஹெவி செல்லிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் தான் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த நியர் டேர்ம் யூஎஸ்னுடைய ரேட் கட்டு அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த லீடு டிஸ்ட்ரப்ஷன் ஐடி துறைகளில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு டே லோவில் தான் ஓப்பன் ஆச்சு, 25,750. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவராலாகவே கிட்டத்தட்ட ஒரு 154 புள்ளிகள் இன்ட்ராடே பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வாலட்டிலிட்டி பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.45% தான் ஏறி இருக்குது. அப்படியுமே 11.73 டியூரிங் த செஷன் சொல்லலாம். ஸோ க்ளோசிங்கில் நிஃப்டி 146 புள்ளிகள் குறைந்து 25,807 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 784, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1,691. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ரிமைன் நெகட்டிவாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு 77 பங்குகள் 52 வீக் லோவும் மற்றும் 76 பங்குகள் 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி அதுபோல் 70 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டும் 48 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் டச் பண்ணியிருக்கு. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அதுவும் இன்றைக்கி வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது. 0.47% அண்ட் 0.64%. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்நோக்கியது என்று சொல்லலாம். அதுபோல் துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா 11 துறைகளில் 9 துறைகள் நெகட்டிவ் டெரிட்டரியில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. 2 துறைகள் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவில் இருந்தது. பாசிட்டிவ் மைனராக இருந்ததுன்னு சொல்லலாம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார். இது கடந்த 5 நாட்களாக ஒரு பாசிட்டிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் மெட்டல்லையும் ஒரு செலக்டிவ் பையிங்னால அந்த துறையும் மாடரேட் இருந்தது. ஐடி, ரியாலிட்டி அண்ட் மீடியா ஹெவியாக வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுலேயும் ஐடி மோர் தென் 5%. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர்லேயே இதுவரையிலையும் ஜனவரி டு பிப்ரவரி 2026 ஹெவியாக விழுந்திருக்கு. ஸோ மோர் தென் 12%க்கு மேலே ஐடி துறைகளில் வீழ்ச்சியை இதுவரை பார்த்துருக்கிறோம். ஸோ மேலும் இந்த ஃபியர் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் ஒரு டிஸ்ரப்ஷன் அது அதனுடைய ஏர்னிங்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனிஸில் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடும் என்ற ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தலில் விழுந்திருக்கு. எல்லாமே சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஐ பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டவரை அப்ளிகேஷன்ஸை இந்தியா ஸ்ட்ராங்காக உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் ஏஐயில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக ஆகக்கூடும் என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால் இது ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், இது ஃபியராக இருக்கிறது. நல்ல வீழ்ச்சி அடைந்ததுன்னா வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏஷியர் மோட்டார், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ட்ரெண்ட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக் அண்ட் விப்ரோ இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். அதுபோல் தங்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா 893 ரூபாய் குறைந்து 1,57,262, வெள்ளி 5,241 ரூபாய் குறைந்து 2,57,777, குரூடாயில் 47 ரூபாய் குறைந்து 5,849 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளியாகியுள்ள நம்மளுடைய சிபிஐ டேட்டா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது ஒய்ஓவை பார்த்தோம்னா 2.75 வைசஸ் 1.33%. ஸோ எதிர்பார்த்தது 2.77. ஸோ அதனால் கம்மியாக தான் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் இந்தியா நம்மளுடைய சில முக்கியமான விஷயங்களை அமெரிக்காவோட சேஃப்கார்டு பண்ணியிருக்குங்க. எதெல்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ், பழ வகைகள் மற்றும் எத்தனால், டொபாக்கோ அண்ட் மில்லட் இது எல்லாத்துலேயும் யூஎஸ் அக்ரிமெண்ட்டில் சேஃப்கார்டு பண்ணி அவங்கள உள்ள நுழைய விடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை இன்றைய தினம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கிறது. மேலும்
சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆடே கூட வரும், தண்டா தண்டா கூல் கூல் அப்படிம்பாங்கல்ல. அதாவது ஏர் கண்டிஷனர் கம்பெனிஸுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் சக்கப்போடு போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஹீட்டு வந்து ஒரு அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது மான்சூன் மாத்திரம் அல்லாமல் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அபரிமிதமாக வழியில் செல்றதுனால வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் என்னென்னா, இது வந்து இந்த சம்மர் சீசனில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சீசனல் டிமாண்டில் ஏசி கம்பெனிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். இதை பற்றி நம்ம போன வருடமே ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். அதுபோல் ஹவுஸ் கீப்பிங்க்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஏஐயை வச்சே போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து உயரமாக இருக்கக்கூடும், அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அதனால் நம்மளுடைய சந்தைகள் இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸினுடைய லோவர் வாலட்டிலிட்டினால ஒரு மாதிரி 150 புள்ளிகளுக்குள்ளேயே ஆடினதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ் 39 லட்சம் தான். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 6 லட்சம், அதுவும் பிலோ ஆவரேஜ். ஸோ 26,056க்கு மேலே பங்குகள் மார்க்கெட் ஏறினதுன்னா ஷார்ட் கவரிங்கில் ஒரு 200 புள்ளிகள் ஏறக்கூடும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போ வந்து 25,779 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நாளை தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். புல்லிஷ் 60%, பேரிஷ் 40%. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.